ஏத்தா என்ன ரேஷன் கடையில் இதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்களா? டோக்கனை வேலைக்கு போயிட்டீங்களா? எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கூட போயிருந்தேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க டோக்கன் கொடுக்குறாங்களாம். நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு ஏன்ட்ட கேட்டாங்க. ஐயா நானே வாங்கலையேண்டு. எப்படியா இருந்தாலும் பொங்கல் லாஸ்ட்டு பொங்கலுக்கு 1 நாள் 2 நாள் கடைக்கையில போய் வாங்க போவேன். அம்மா என்ன சேலைக்கு ஏத்தாப்புல போடுவீங்கன்னு பார்த்தா இது சட்டையை வந்து சேலைக்கு ஏத்தாப்புல போடாமல் போட்டிருக்கீங்க. ஏன் சேலைக்கு ஏத்தாப்புல போடுறது இப்போ மாடல் இல்லையா? இதே மாடலாம். ஏடி பாப்பாவை கூப்பிட்றதுக்காக பள்ளிக்கூடம் போயிருந்தேன். அது பள்ளிக்கூடம் போகிற இடத்துல டக்குன்னு ஒரு சேலையை பூனை சேலை எடுத்துக்கிட்டு ஓடணும்ல. ஏற்று கட்டிட்டு இந்த சட்டை தான் அழுக்கா கிடந்துச்சு. அதை போட்டுக்கிட்டு ஓடுனேன். அதை வந்து கேட்க வந்துட்டு அப்படியே அறிவழி இயக்கமாக கேட்க வரேன். எங்க எல்லாம் டோக்கன் வாங்கிட்டீங்களா? என்னடி வெளிச்சம் வருது, அதுல இருந்து பள்ளி இருந்து இல்லை நல்லா தெரியலனா பளபளண்டு சூப்பராக தெரியுறீங்க. சூப்பராக தரணும். முத போடுவாங்க. முத எடுத்த வீடியோவை கேளுங்க. எனக்கு நானும் அப்படி யோசிக்கவே மாட்டேன். அந்த இது சகனம்லாம் பார்க்க மாட்டேன். முத என் மையன் வீடியோ எடுத்திருக்கேன். கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கேன். கொட்டாய் எடுத்த வீடியோ எடுத்திருக்கேன். நானா யோசனை பண்ணிட்டு தோசை ஊற்றிக்கிட்டே காலையில் யோசனை பண்ணுறேன். முத வீடியோ எடுக்கிறவே கொட்டாய் விட்ட வீடியோ எடுத்திருக்கானே என்னங்க அப்படின்னு. சரி அப்படித்தான் சொல்லிட்டு மறுபடியும் நானும் முத அது இந்த ஃபோனில் அப்லோட் கொடுக்குறது அந்த கொட்டாய் வீடியோத்தையும் அப்லோட் கொடுத்தேன். நண்டே சட்டையை போட்டு குளிருது, இப்படிலாம் வராத, தயவு செய்து சட்டையை போட்டு விட்றா. இரும்பு ஐயோ வெறும் சூவா கடிக்குதுடா. உங்க அப்பா போட முடியல. சூயை பார்த்து வேண்டாம் சொல்ல நசுக்கி விடுறா. சூயா வெறும் சூ அந்த போது வரு கடிடா. அப்படித்தானே வெறும் சூவையா என்ன செய்யுது? அப்படியே செவத்தைய ஓட்ட விடுதுங்க. செவத்தல்ல இது அது என்ன இது கதவையா எங்க கதவையே ஓட்ட ஓட்டுறது. சூவை மருந்து வாங்கிட்டு வந்தாவள எங்க இங்க வருதா? ஆமா இரு என்ன ஒரு அட்டகாசம் பண்ணுது. இங்க ஒரு வருந்துகிட்டே இருக்குதா. கோயன்னு வருது. நான் தட்டி விடுறேன். குச்சை வச்சு நோண்டுறேன். திரும்பி நிறைய இந்த நிலையவே தின்றுமுல. இந்த ஆள்கிட்ட சொன்னா இதுல வார்னிஸும் அடிக்கிறாருல. காசு 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 பணம் அடிக்கிறாருல. நம்மளுக்கு ஒரு விவரம் தெரிய மாட்டேங்குது. சொன்னா நம்ப மாட்டேங்குது. வாங்க வெளிச்சம் பின்னாடி பூரா காட்டு கருவா இருக்குல்ல, அதுல இருந்து வருது கிளம்பி. நல்லா தெரியும். ஒரு கல் எடுத்து கொடுத்து உட்காந்துக்கிறேன். என்னன்னு தெரியல. ஏத்துங்க இதுல இருந்து இறங்குறேன். இப்படி இங்க இருக்கு கல்லு. இதுல காலை வச்சுட்டேன். அப்படியே சலிக்கிருச்சு பார்த்துக்கோங்க. காலு அப்படி வலிக்குது. வீங்கிருச்சுந்தா வீங்கிக்கிருச்சு காலு. அப்படி வலிக்குது. அதில் வேற கண்டிஸ்டி. எங்கள் வீட்டுக்கார சொல்கிறாங்க கண்டிஸ்டி படுற அளவுக்கு இங்கே என்ன அப்படியே அழகு வலிக்கிறது. என்னமோ உங்கள் மனசுன்னு சொல்லிக்கிற வேண்டியது எனக்கு. அதை நல்லா காற்றடிக்குது. சிலு தென்றல் காற்றா அடிக்குது. இப்போ என்னமோ சொல்லணும்னு வந்தனே. சொன்னாலும் நம்ப மாட்டேன். நீ இம்பிட்டு வாய் பேசுகிற. குடும்ப பொறுப்பு பூரா உன் புருஷன் தான் பார்க்குறாருக்கும். இப்படிலாம் பேசாதடி. நெசமாகவே சொல்கிறேங்க. எல்லா பொறுப்பும் அவர் தான். நான் வேலை வெட்டி பார்த்து காசு கப்பு வந்தால் கூட அவர் கையில் விட்டுருவேன். இந்த இதில் வர்ற காசையும் அவர்கிட்டே விட்டுருவேன். ஏண்டா ஒரு புருஷன் ஒரு குடும்பத்தில் பொண்டாட்டியை மதித்து மரியாதையாக இருக்கிறது அவருக்கான மரியாதையை கொடுக்கையில் தான்னு நான் நினைப்பேன். அப்படி நினச்சிக்கிட்டுதான் ஊர் தேசத்துக்கு போனாலும் 10 காசு எடுத்து வச்சுக்கிற மாட்டேன். சிறுவாடு எடுத்து வைக்க மாட்டேன். புருஷனுக்கு தெரியாமல் சேர்த்து வைக்க மாட்டேன். இந்த வேலையெல்லாம் எனக்கு இருக்காது. பார்த்துக்குவேன். வேலையை பார்த்துட்டு வந்து பட்டு எண்ணி அவர்கிட்டே கொடுத்துருவேன். இன்றைக்கி இப்படி வருமானம் இருந்துச்சு இப்படி இன்றைக்கி வந்துச்சுண்டு அவரே அதுக்கு ஒதுக்குவார். ஆனால் எனக்கு பேச்சுதான் அதிகமாக நல்லா பேசுகிறேனே தவிர கொஞ்சம் மூளை கொஞ்சம் கம்மி தான். கணக்கு வழக்கெல்லாம் விட்டு போயிடும். ஞாபகம் மறதி அதிகம். ஏற்றலாம் பார்த்திங்க ஃபோன் கடையில் ஏக்க என்னை தெரியலையா நன்னார் மகன் ஒரு பொண்ணு சொல்லுது. எனக்கு தெரியலை. 7 வருஷம் அங்கே தான் குடியிருந்துருக்கோம். அங்கே தான் பலசர கடை வச்சுருக்காங்க. அவங்க மகதானா. எங்கள் அம்மா கூட பார்த்துட்டு ஏற்ற நல்லா இருக்கேன் அடித்தேன். என்னக்கா என்னை தெரிலன்று ஆச்சரியப்படும். இவங்க சொந்தக்காரர்கள் என்ன நினைப்பா தெரியுமா? என்ன அன்னைக்கு ஒரு நாள் விசேஷத்தில் பார்த்து எனக்கு தெரியலைன்ற திமிரு பிடிச்சது. பணம் காசு வந்துருச்சுன்னு திமிரு பிடிச்சிருச்சு அப்படின்ட்டுவாங்க. நிஜமாவே நான் சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் மருதி கம்மி. என்னத்த பெரிய பணம் காசு கொட்டி கிடக்காக்கும். நம்ம அன்னாடமாக பொழப்பு நடத்துகிறோம். ஞாபகம் மருதி கம்மிங்க. அப்படித்தான் ஞாபகம் மருதியில் என்னத்தையும் காசை வச்சுக்கிட்டு இங்கிட்டு காணா அங்கிட்டு காணான்னு உழப்பு வேண்டு. எங்கள் வீட்டுக்காரதே அம்புட்டு பொறுப்பும். எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பொறுப்பாக நடத்துவார். அவருக்கு நம்பிக்கை தான். நம்பிக்கைப்பட்டுக்கிட்டு எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு
அவர் 10 கொடுத்தாருண்டா எதையாவது வாங்குவேன். நானாக ஆர்டர் பண்ணி வாங்குறது, நானாக அதை இதை வாங்கி திங்கிறது எதுவும் இருக்காது பார்த்துக்கோங்க. நேற்று கூட போனை வாங்கிவிட்டு அந்த டெம்பர் சீட்டு ஒட்டுறணும் 500 எட்டா. தெண்டை செலவு 100 தெண்டை செலவு ஓடுறாரு. நீங்கள்லாம் வாங்கி ஒரு பொருள் கொடுத்து திண்டா கூட அதுவும் தெண்டை செலவுன்னு சொல்லி வாயத்துக்குள்ளே இருக்கிறத கக்கச்செலவியை வரக்கு. இப்படிலாம் சொல்லாதியே. உழைக்கிறான் என்ன, உழைக்கையிலேயே கொண்டாட்டிக்கும் போட்டு மரியாதை மதிப்பு கொடுக்குறியே. உழைக்காமல் வீட்டில் இருந்துக்கிட்டு பிள்ளை குட்டிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் எம்பிட்டு ஒரு மரியாதை கிடைக்கும் இப்போத்தேன்னு தெரியுது. வேலை வெட்டி பார்த்தே நம்மளை மரியாதை மதிக்கிறியே இல்லையே அப்படின்னு நான் புலம்பிக்கிட்டே வந்தேன். என்னடுகளுங்க, ஒரு பண்டத்தை கேட்டால் போதும் வாண்டுவார், இப்படி சொல்லுவார். பூவுக்கும் பொட்டுக்கும் மட்டும்தான் காயமாட்டார். அதை மட்டும் என்னடு தெரியும். இல்லைன்னா கஞ்ச பிசினர் ஒரு வார்னிஸை அடித்து அதில் மட்டும் இது பண்ணக்கூடாதா? இது சூவையாக கடிக்குதுஞ்சி எத்த தட்டி வீங்கி போச்சுட்டு. பச்சை பிள்ளை நண்டுலாம் கடிச்சா தாங்குமா? விறுவிறுன்னு விஷ மாதிரி ஏறுது சூவை. மரம் இருக்கவும் மரத்துகளில் கட்டி இந்த நிலச்சவத்தில் போய் சூவை ஓட்டு உள்ளக்க போய் தங்கியிருக்கு பார்த்துக்கணும். அம்மா அண்ணன் கண்ணுக்கு ஓரத்துலேயே கடிச்சு வச்சிருச்சு ஒரு தாடி. கண்ணு முடி பட்டை வீண் பெருமை கண்ணு இழந்த இடம். அப்படித்தான் உங்கள் அப்பாட வரவங்க சொல்லு இன்னைக்கு. ஏப்பா கண்ணு முடியெல்லாம் கடிச்சு வைக்குதுப்பா, இது சூவா மருந்து வாங்கிட்டு வாங்க. அந்த மருந்து வாங்கிட்டு வராரு இல்லையா, அந்த மருந்து வாங்கிட்டு வந்தாலும் இப்படி இப்படின்னு கொட்டி விட்டுருமுன்னா செத்து போயிடும். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் என்னத்தையோ ஒரு இதை கொண்டுட்டு வந்து பாவம், அது உயிரை கொல்லக்கூடாது பாவம் அப்படின்னு கொண்டு போய் அடைக்கிறார். நேற்று போனேன் தவணை முறையில் எடுத்து கொடுங்க 40,000 போயிட்டு போதுங்க. மாதம் 2,000 எடுக்குன்ற வாங்கி கொடுங்கண்டா. அவர் சொல்கிறாரு, உனக்கு தெரியாது தவணைண்டு வட்டி ஓடுவாங்க. வட்டி ஓட்டது போக மறுபடி தவணைக்கு நம்ம காசை ஃபோனில் இருந்து அவங்களே இதில் இருந்து எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எடுக்கிறப்ப நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகி எடுக்க முடியாமல் போயிடுச்சுண்டா. உங்கள் காசு பவுன்ஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு வரலை. அதனால மறுபடியும் அந்த இதுக்கு வட்டி 1,500 போடுவோம், அதுக்கு வட்டி அது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்மகிட்ட காசை வசூல் பண்ணுவாங்க. இப்படி பல வாக்கில் இருக்குது பேசாண்டுன்னு சொன்னார். அந்த கடை ஊழியர்னு நிற்கிறார். உங்கள்கிட்ட விவரம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் மண்டே ஆச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சரிங்க உங்கள் விருப்பம்ட்டு போயிட்டார். அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க. நிறைய பேர் தவணைக்கு எடுக்கிறவங்க எங்கள் வீட்டுக்காரர் எதையுமே தவணைக்கு எடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் டிவி கட்டில் மெத்த எல்லாமே தவணைக்கு எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்படிலாம் எடுக்கிறவங்க இருக்கா அவங்களுக்குலாம் சொல்லுங்க. இப்படி விவகாரத்தன்றேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா பாவம் கடைக்காரவங்களுக்கு வியாபாரம் இல்லாமல் போயிடும். கடைக்காரவங்க நம்மளை சத்தப்படுவாங்க. வீட்டில் போய் சொல்லிக்கிறோம்ன்ற என்ன கடைக்காரவங்க இருந்தான்னா உண்மையை தர சொல்கிறோம். 4 மக்கள் தெரிஞ்சுக்கட்டும்னு சொன்னான்னா அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னுவார். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன்ட்டார். எனக்கு பிடிக்காதுன்றே சொல்கிறாரு. சொல்லுங்கன்றேன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி எதையாவது வரையில் இப்படி ஏதாச்சும் ஒன்று கேளுங்களேன். பொண்டாட்டி புருஷன்ட்டு நல்லா எப்படி காமெடியாக போடுறாங்க. அந்த சாந்தாக்கெல்லாம் பற்றியெல்லாம் சாந்தாக்கா மட்டுமே நடிச்சா போடுறாங்க அவங்க அப்படின்னு அவங்க அடிச்சால அந்த அண்ணன் அதை விட கொண்டாட்டி நடிக்கிறாரு. அப்படி அந்த அக்காவோட அந்த அண்ணன் கொண்டாடுறதே எனக்கு பிடிக்கும். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏத்தா அப்படி நண்டு பிடிட்டா சட்டையெல்லாம் வந்துடுறதா அங்கிட்டே உட்காந்துரு அப்படியே கொடுத்துருவேன். காப்பி ரேட்டாக என்னமோ கொடுத்துருவேன். இப்படி அந்த அண்ணன் தானே நடிக்கிறாரு. லைட்டை போட்டு கொடுப்பு இருட்டிக்கிட்டே போகுதுல அந்த அண்ணன் தாங்க நடிக்கிறாரு. அப்படி நம்மளுக்கு நடிக்க தெரியாட்டாலும் என்னம்மா வந்துக்கிட்டு இருக்கா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காம அங்கிட்டு பார்த்தா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கலாம்ல. அது எனக்கு கேட்க வருது. மேல் லைட்டை கொடுப்பு மேல் லைட்டை போடு டாப் லைட்டு டாப் லைட்டை போடு சாரி. அது எனக்கு கேட்க தெரியாது. போடி முடிஞ்சதை பார்த்துக்கடி. நீலாம் என்னடி நான் நான் உழைக்கிறவன்ட்ட நீ பேசாத. வாய்ட்டே நீனு வடை சுட்டுக்கிட்டு இருக்கு தெரியும். நான் உழைக்கிறவன்ட்ட அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் முடியாது பேச முடியாது அப்படின்னு நேற்று விரட்டுறாரு. அட பாவி மனுஷா, நாட்டில் இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடச்சா பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இப்படி நடி இப்படி நடின்னு குச்சி எடுத்துக்கிட்டு நாட்டில் புருஷன் மாதிரி அதே தொழிலாக போயிடுவோம்டா. உழைக்கவே தேவையில்லை எடுத்துடுறேன். நீங்கள் என்ன இப்படி இருக்கீன்னு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் என்னைக்கு நிரந்தர முடியும். அதில் தான் எனக்கு மன திருப்தி இருக்குன்னு நியாயம் பேசிக்கிட்டு திடுறாரு. சரி அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம என்னத்தையே பேசுகிறத பேசுவோம். மக்கள் பிடிச்சி லைக் பண்ணுறட்டும். அம்மா ஒரு வேலையை பார்க்கட்டும். என்னத்தா நாங்கள் அபி 2.1 பார்ப்போம். அதுலலாம் அவங்க அப்பா தான்மா வீடியோ எடுப்பாங்க. அம்மா வீடியோ எடுக்கிறாரா எடிட் பண்ணுறாரா என்னென்னமோ பண்ணுறாரா. உங்கள் அப்பா ஒன்றுமே அவர் படித்தவர் நியூ மாடலாக இருக்கார். எங்கள் அப்பா என்ன சொல்கிறது
அவங்க அப்பா உங்கள் அப்பா அந்த காலத்தில் உங்கள் அம்மாச்சி இது அடுப்பில் இது உங்கள் அப்பா அடுப்பில் சோறாக்கி கொடுத்து அதே மாதிரி சோறு வடின்னு இருக்கிட்டு இடம் கிடக்கும் அஞ்சு வருங்க நல்ல ஊர் மாதிரி இடம் கிடக்கும் இந்த இடத்துல ஊரங்கனக்குள்ள அடுப்பை பற்ற வச்சு சோறாக்க முள்ளு ஊற அந்த ஊர் முள்ளு கிடக்கான் எடுத்து வச்சு இப்படி கலகலன்னு சோறாக்குவான் இப்படி வச்சு அடுப்பை வச்சு சோறாக்குவான் இப்படி வச்சு பணியாரம் ஊற்றவான் அன்றைக்கு சொல்கிறாரு ஐயோ போயாக்கிட்டு இந்த பனிக்கு இப்படி பணியாரம் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ளே ஊற்றுறது கேஸில் நல்லா இருக்காது அப்படின்னு இருக்காரு இப்படியே அந்த காலத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காரு நம்ம அப்பா அதனால ஒன்றும் நடக்காதுங்க அபி பாயிண்ட் மாதிரிலாம் பார்க்க மாட்டார் அந்த சாந்தாக்கா வீட்டுக்கார மாதிரியும் பார்க்க மாட்டார் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு எதாச்சும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட போட மாட்டார் நீ எல்லாம் நடித்தது போட இங்கே உட்காரு அப்படின்னு இப்படியே கொஞ்சி உட்கார வச்சுருவார் வேணாம் நம்மளுக்கு எதுங்க நம்ம குடும்பத்தில் நடிக்கிற நாடகமே போதும் என்ன நான் சொல்கிறது நாத்தனா வந்தால் ஒரு பேச்சு பேச வேண்டியதாக இருக்குது மாமியா வந்தால் ஒரு பேச்சு பேச வேண்டியதாக இருக்குது நம்ம மனசில் இருந்தாலும் சொல்ல முடியுதுல்ல நல்லதாகவே சொன்னால் கூட தாடி என்னை இப்படி சொல்லிட்டா மாட்டாட்டி தாடி என்னை இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா மாட்டாட்டி அப்படியே மாற்றி விட்டுறாரு யாரது தாத்தாவும் பாட்டி வராங்க தாத்தாவும் பாட்டி எடுத்துறாத ஐயோ அவங்க மக சண்டைக்கு வருவார் அங்கிட்டு போ அங்கிட்டு கேமரா திருப்பி தாத்தா பாட்டி தெரியலையா பயப்படாமல் வாங்க நீங்கள் தெரிய மாட்டேங்க மகபார் வைவாக கேமராக்குள்ளே வந்துட்டாலும் அதுவும் ரைட்டு தே நேற்று இதுலையே ஃபோன் கடையிலே வருங்க ரொம்ப பேர் ஓடி ஓடி ஒளியிறாங்க ஒளியாதீங்க அப்படின்ட்டு நான் ஆம்பளை பயிலுக்கு ஒளியுதுங்க ஆமாம் வெக்கப்பட்டுக்கிட்டு அதனால அப்படித்தான் இருப்பாங்க எல்லோரும் என்னத்தா வேலை முடிஞ்சா சரித்தா ரேஷன் கடையில் என்ன கொடுக்குறாங்களா இது ஒரு டோக்கன் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியலை எல்லார் பக்கம் வாங்கிட்டோம்ண்டு என்ன பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கொடு போயில சொல்கிறாங்க எங்கள் ஊரில் நம்ம மதுரையில் தான் வீடு வீடுக்கு வந்து கொடுத்துட்டாங்களாம்ல என்ன இன்னைக்கு தான் அறிவிச்சோம்டாக அதுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்கன்றே நான் 3000 தராங்களாம் பாரு போதும் என்னமோ ரொம்ப ரொம்ப கடை வாங்கி வச்சுருக்காரு நம்மள ஸ்டாலின் ஐயா நம்ம பேரில் நிறைய கடை வாங்கி வச்சுருக்காராம் சரி எம்புட்டா கடை வாங்கிட்டு போகிறாரு நம்மளுக்கு கொடுக்குறத கொடுக்கட்டும் 10ஓட 11 கட்டிட்டு போவாங்க புதுசாக வந்த முதலமைச்சருங்க என்னங்க என்ன சொல்கிறீங்க இப்போ 3000 தரான் அதே பூரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கூடுற இடத்துல ஐயோ நாளாக வாங்க அதனால நாளாக மெதுவாக போய் வாங்கிக்கிடுவோம் கூட்டத்தில் போய் நிற்க முடியாது தோய் லாஸ்ட்டாக கூட ரேஷன் ஜாமான் வாங்குறது 27,000 எங்கள் அம்மா சொல்லுவான் வீட்டுக்குள்ளேயே திண்டு சும்மா தானே நடக்க போனான்னு வீட்டுக்குள்ளேயே சும்மா அடக்கணும் பத்தியலா எம்புட்டு வேலை பார்த்தாலும் எங்கள் அம்மா சும்மா அடக்கண்டே சொல்லுவான் இப்போ மகபுருஷன் வந்திருந்தாங்களே இங்கனக்குள்ளே பைக்கை நிப்பாட்டியிருந்தாங்க அந்த சைலண்டர் இதில் போய் என்னம்மா ஒன்று புதுசாக இருக்குது பைக்குன்னு ஓடி போய் நண்டு போய் விளாடும் தொட்டுட்டாண்டா போச்சு அந்த ஒரு பிள்ளை பச்சை பிள்ளைக்கு தொடையில் அப்படியே விருந்துருச்சு பார்த்துக்கோங்க சைலன்சர் விட்டு இருச்சு அவன்டாலும் பரவாயில்ல அதே கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுங்கண்ணே அப்புறம் அங்கிட்டு நிப்பாட்டினாப்புல இங்கனே நிப்பாட்டியிருந்தாப்புல என்ன நினச்சிருப்பாப்புல வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்க முடியும் எடுக்க சொல்கிறாரு அது என்ன தரையில் நிற்கிறதுல தரையாக தேஞ்சு போகுது பிள்ளைகளுக்கு பயந்துக்கிட்டேன் கரெக்டாக சைலண்டர் இந்த பக்கம் இருக்குது அவள் போய் அந்த பைக்கு புதுசாக இருக்கா உரசிடுவான் அப்புறம் அந்த பிள்ளைக்கு பார்த்தேன் பச்சை பையன் தொடையில் அப்படியே விருந்துருச்சு பார்த்துக்கோங்க கடையில் காய்கறி வங்கையில் ஆமாம் இடம் எம்புட்டோ பூமி கிடக்கு அப்படி நிப்பாட்டுங்கன்னே இல்லாட்டி இந்த லாஸ்ட்டில் நிப்பாட்டுங்கன்னேன்ட்டே இல்லை எங்கள் இடத்துலையே நிப்பாட்டிக்கிறேன்ட்டு அங்கிட்டு போய் நிப்பாட்டினாரு ஆமாம் அது சொல்லவும் அதெல்லாம் மாற்றி நிப்பாட்டிட்டாப்புல என்ன போயிருட்டாச்சா கருகு மட்டும் தர்றேன்னா லைட்டை போட்டுக்க வேண்டியதானே கண்ணு பூசுதியா லைட்டு படவும் அதான் லைட்லாம் பளபளன்னு பளிச்சுன்னு தெரியுதுவாங்க அப்படி அவார்டு கொடுக்கல கூட அப்பா விடல இல்ல ஆமாம் அந்த அவார்டு வேணாம்ட்டாருங்க அந்த அவார்டுக்கு நம்ம தான் 3000 கொடுக்கணுமா அது எதுக்கு அப்படின்ட்டு கதவை திறக்கிற வட்டம்னா டம்மு டம்முன்னு இடிச்சுட்டு கிடைக்கிய என்ன கேட்டு பிடிச்சிக்கிறதா மழை பெய்யுது ஏத்தா கேட்டு பிடிச்சிக்கிறதா வாப்பா அங்கிட்டு போவோம் அங்கிட்டு நல்ல டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்கலே நான் நினைப்பேன் இப்போத்தான் ஆத்தா வந்து கதவை திறக்கிறான்னு எல்லாரும் அக்கம் பக்கத்தில் கூட வேலைக்கு ஓடி போயிடுவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறதே நம்மளுக்கு சொந்தக்காரவு என்னங்க பைக்கு நிப்பாட்டுறது சைக்கிள் நிப்பாட்டுறது தான் சண்டை விடக்கூடாது
பொறுமையாக சொல்லணும், எங்க இப்படி பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் நாட்டி நிப்பாட்டுங்க. அப்படித்தான் அவங்க மருமையிட்ட சொன்னேன். சொன்னவொன்னே இந்த போய் நிப்பாட்டிடுறாங்கான்ட்டு நாட்டி நிப்பாட்டிட்டாப்புல. நல்ல மனுஷன். அப்படித்தாங்க ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அது இதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பகையா சொந்தமாக இருக்கணும். நான்லாம் அப்படித்தான் நினைப்பேன். அதட்டிக்கிட்டு பேசுறது, அதாட்டியம் பண்ணுறது அப்படிலாம் செய்ய மாட்டேன். நீனும் இருக்கிற மனுஷனுக்கு நல்ல மனுஷன். அது சொன்னவொன்னே சரிங்க காண்டு அங்கே தள்ளி நிப்பாட்டிச்சு. நம்ம நிலவரத்தை சொல்லணும். சின்ன பிள்ளை இருக்குன்னே சைலன்ஸில் போய் இப்படின்னு வச்சுட்டா போச்சு. எங்கள் வெஹிக்கில் அங்கிட்டு போய் நிப்பாட்டிடுவார். அது டிவிஎஸ் பெட்டில் சைலண்டர் ஒரு திணியாக இருக்குது. அது இந்த டுட்டு போய்கிட்டு தண்டி இருக்கும், புல்லட்டு தண்டி இருக்கும். அப்படியே பார்த்துக்கோங்க. காய்கறி கடைக்கு காய்கறி வாங்க போயிருக்கேன். ஒரு சின்ன பயலுக்கு அப்படியே வச்சிருக்கா பிள்ளைய தொட விரிஞ்சு போயிருக்கு. என்னன்னு கேட்குறேன், சைலண்டரில் தொட்டுருச்சு. இங்கே வந்து பார்க்குற வீட்டுக்கு வந்துச்சு. அது சொல்லவும் நிப்பாட்டி. நல்ல மனுஷன். அப்படித்தான் அக்கம் பக்கம் சண்டை சத்தம் இல்லாமல் இருக்கணும். என்னங்க யாரும் நல்லா எல்லாரும் என் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு ஏற்றா நல்லா இருக்குதா, கட்டில்லாம் வாங்கினதை பார்த்துட்டு கட்டில் எனக்கு வாங்கி கொடுக்க சொல்லித்தான்னு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போய் வாங்கணுட்டார் மகளுக்கு. அப்படி நல்ல மனுஷக்கா. ஒருத்தர் சொல்கிறாங்க யூடியூப்பில் பேசினோம்னா மரியாதை இல்லாமல் இருக்குது, ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, அவர் ஒன்று சொல்கிறாங்கன்றாங்க. அப்படிலாம் ஒருத்தர் என்கிட்ட சொன்னதில்லை. நல்ல மனுஷக்கா. ஒரு சில பேர் மட்டும் கேமராவில் என்னை காட்டிடாத, என் மக வயது அவங்க வயதுன்றாங்க. அதுதான் சொல்லுவாங்க. மற்றபடி நல்லா பேசுவாங்க. என்னத்தை வெளியிலேயே வாரையில் வீட்டுக்குள்ளேயே எனக்கு ஏத்தாண்டுவாங்க. வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு வேலை இருக்குல்லங்க. வீட்டிலே சமோசா போட தேக்க வீட்டை அடைச்சிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு எப்போயாந்தே வெளியே வருவேன். ஆச்சி இங்கிட்டு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போகல, அவங்க சொந்தமாக கடை வச்சுருக்காங்க. அப்படியே இங்கிட்டு ஒரு அக்கா வந்து அவங்க வியாபாரம் பார்க்குறாங்க. அங்கிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படி எல்லாரும் உழைக்கிற மனுஷக்கா. எனக்கு இருக்கிற ஊரை உழைக்கிறவங்க ஓடி ஓடி யாரும் வீடு தங்குறவங்க கிடையாது. அதோட பார்த்துக்கோங்க இருக்கோம். பிள்ளைங்க குட்டியமாக நல்லா விளையாட, நல்ல காத்தோட்டமாக உட்கார, நல்ல காத்தோட்டமாக நல்ல கிராமம் மாதிரியே ஏரியா பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இதுகளுக்குள்ளே கிடந்தது ஒன்றுமே மூச்சு விட முடியாது. டோட்டல் அப்பெல்லாம் ஆயிட்டா மண்டை கணத்து போயிடும். ஓடியே வருவேன் மாமியா வீட்டுக்கு. மாமியா வீடு இது மாதிரி தான் நல்ல கிராமம் மாதிரி. இது மாமியா விட்ட விட இது நல்லா இருக்குது. காய்ச்ச ஆக்கடை இல்லை, கொசு இல்லை. முக்கியமாக கேட்டிருந்தேலே கொசு கடிக்கலையாக்காண்டு. கொசுலாம் ஒத்த கொசு இல்லை. இந்த பனிக்கும் குளிருக்கும் எந்த கூண்டில் போய் அடையுதோ. நல்லா இருக்குது ஏரியா. அப்படியே இருக்கமுங்க. லைக் பண்ணுங்க. அப்படி பேரும் வாழ்க்கையில் என்னத்தையோ வாங்க என்ன நம்மளுக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு கிடைக்கேன். என்ன இன்னைக்கு கூட ஒரு பஸ்ஸில் ஒருத்தவங்க பார்த்துட்டு யாத்தா உன் சிரிப்பு அப்படியே இருக்கத்தான், இந்த கொண்டை அப்படியே இருக்கத்தான் உருவி பேசுகிறாங்க. பஸ்ஸில் கண்டக்டர் டிரைவர் டிக்கெட் கொடுக்குற மேலேங்கிற என்னையே பார்க்குறாரு. யார் இந்த பொம்பளை, எதுக்குத்தே இந்த பொம்பளை உருவி பேசுது? ஏத்தே என் மகள்லாம் என்னை தாயின்னு நினைக்கிறா இல்லையே. பெத்த மகன் சேலையை ஏற்றி விட சொல்கிறேன். ரைட்டு. இது நான் பெத்த பிள்ளையெல்லாம் என்னை இப்படி பார்க்குது இல்லையத்தே. நானா சொல்லுவேன், இந்த வாரு இதெல்லாம் தாயை எப்படி பார்க்குது, தாயை வச்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளையா இருந்து உழைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம பிள்ளை நம்மகிட்ட 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடு, எனக்கு என்ன செஞ்ச பால் காய்ச்சிக்கு செஞ்சாங்களாம் அப்படின்னமோ செஞ்சாங்களாம். பாவம் அவங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாங்க வீடு வர வரைக்கும். உன்னை பார்த்து நான் நினைப்பேத்தே நம்ம பிள்ளையெல்லாம் அப்படி இல்லையேன்னு. நல்ல தாய்க்கு நல்ல பிள்ளை வைக்கிறது இல்லை, நல்ல பிள்ளைக்கு நல்ல தாய் வைக்கிறேன். எங்கனையுமே எங்கடையோ 1 2க்குத்தான் நல்லதாக அமையிறது பார்த்துக்க. அதெல்லாம் நம்ம போன ஜென்மத்துக்கு செஞ்ச பாவ புண்ணியங்களோ கடவுள் என்னமோ. நம்மெல்லாம் யாரையும் அப்படி நினைக்க மாட்டேன். தாய் தனியா, புருஷன் தனியா, பிள்ளை தனியா அப்படின்ட்டு எல்லார் மேலேயும் பாசந்தேன். எல்லாரும் தான் வேணும். ஆத்தாவும் நம்மளுக்கு உதவி விடுச்சு. ஆத்தாவுக்கு நான் பார்த்ததை சொல்லி கட்டக்கூடாது. சொல்லி கட்டினோம்னா அதில் பிரயோசனமே இல்லை. அதனால தான் எதையுமே சொல்ல மாட்டேன். இல்லைன்னா பார்த்துக்கோங்க, ஆத்தா எனக்கு கடந்து பாடுபடுறதுக்கு அது மனசாட்சிக்கு தெரியும். ஆத்தாவுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்ட்டு. நீங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க சிலிண்டர் வாங்கி கொடுங்க ஆத்தாவுக்கு நல்ல சிலையாக எடுத்து கொடுக்குன்ட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆத்தாவுக்கு இதைத்தான் செய்யணும்னு நினச்சி செய்கிறவளே கிடையாது. ஆத்தாவுக்கு செஞ்சது என்னன்னு ஆத்தாவுக்கு தான் தெரியும். அதனால தான் என் மக பானுமதின்னு அது உயிரை விடுறதுக்கு காரணம். கடைசியாக பிறந்த பிள்ளைகிட்ட கூட ரொம்ப போகாது. அது உயிராக நினைக்கிறது என்னையத்தையும் நினச்சி கிடக்கும். அதுக்கு காரணம் என்னட்டு அதுக்கு எனக்கு தான் தெரியும். நாங்கள் 2 பேரும் நடத்துகிற வரவு செலவு எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். என் ஜீமானுக்கு தெரியும். என் ஜீமானும் நல்ல மனுஷன். அவரை ஒருத்தவங்க கொழுந்தியாவை தள்ளி இருந்தால் கூட கூத்தியால வச்சுக்கிறான்னு நினைக்கிற காலம் கலிகாலம். ஆனால் என் ஜீமே ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்தினாலும் குமரி இருக்குண்டே என்னை கண்டிப்பார். அப்போல்லாம் என் பிள்ளைய சின்ன பிள்ளைய என் தங்கச்சி பெரிய பிள்ளையா இருக்குண்டு கண்டிப்பார். குமரி இருக்குது, விளையாடுறது வம்புழுக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது வாழமான்னு என்னை பாடுமான்னு என்னை கண்டிப்பார் என் புருஷன். அப்போ எனக்கா பெருமையாக இருக்கும்.
அவன் புருஷன் எவ்வளோ ஒரு இதாக சொல்கிறாரே அப்படின்னு. அதே மாதிரி கட்டி கொடுக்குறதுலையே இன்னும் 2 வருஷம் ஆகட்டுமுங்கண்டேனா என் புருஷன் அதாவது அந்த பருவத்தோடு கட்டி கொடுத்துடணும். பருவம் மீறி போகக்கூடாது. காலேஜ் படித்தாலும் சரி, அது என்ன படித்தாலும் சரி, புருஷன் வீட்டில் போய் படிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு 12 படித்து முடித்த உடனேயே கட்டி கொடுத்துட்டார். நல்லபடியாக மாப்பிள்ளையை பார்த்து. என்ன சொல்கிறிய? அதுக்கெலாம் நல்ல இது வேணும்லங்க. அதுக்கு அது நம்மையிலே நல்ல மனுஷன். பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, சொல்லால தான் சொல்கிறேன், இருக்கிறதுக்கும் தெரியும். சரிங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைக்கு கை வலிக்கு. என் படித்து எழுதிட்டு வந்த கை வலிக்கு. லைக் பண்ணுங்க. ஏத்த இது என்ன இப்படி வட்ட வட்டமாக விடுறாளுங்க வரும். இந்த வர்ற என்னது இது பப்புள்ஸா? எங்கே விடுங்கடி பப்புள்ஸ்லாம் விட்டு பல வருஷம் ஆச்சு. எங்கே ஒன்றுமே வரக்கணும். இப்படிலாம் விட்டு விளையாட முடியுமா? பக்கத்து வீடுகளை போய் வீட்டுக்குள்ளே ஒரு பப்புள்ஸ் சண்டைக்கு வந்துருவாங்க. அங்கே விளையாடக்கூட முடியாதுங்க. எங்கள் ஆத்தாவன் இன்னும் காணமே 7 மணி இருக்குள்ளப்பு இருக்கும். இன்னும் காணமத்தா. சரி, நான் வீட்டு வேலையில் பார்க்குறேன். ஆத்தா வரக்குள்ள சமைச்சு வைக்கிறேன். எல்லாரும் வேலை விட்டுன்னு வந்துடுவாங்க. லைக் பண்ணுங்க.